கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் வசனம் 13. ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான கிறிஸ்தவ வாழ்க்கையின் உயிரோட்டத்தை குறித்து பேசுகின்றார் பவுல். கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் தனித்த அடையாளம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் வேறொன்றுமல்ல, அவர்கள் அன்பு பாராட்டுகிறவர்களாக இருப்பார்கள். காரணம், கடவுள் சொல்லி கொடுத்திருக்கிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அன்பு பாராட்ட வேண்டும். உன்னை போல் பிறரை நேசி என்று சொல்லி கொடுத்திருக்கின்ற ஒரு அற்புதமான மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம். அந்த அன்பின் இன்னொரு வடிவம்தான் மன்னிப்பு. மன்னிப்பு என்பது அன்பில்லாத ஒருவரால் செயல்படுத்தவே முடியாது. அன்பில்லாத ஒருவன் நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுவான் என்றால் அது உண்மையான மன்னிப்பாக இருக்காது. உள்ளத்தில் வஞ்சத்தை வைத்து கொண்டு வெளியில் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகின்ற ஒன்றாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் அன்பு பாராட்டுகிற ஒரு மனிதராக இருந்தால் அந்த மனிதனுடைய உள்ளத்திலிருந்து இயல்பாகவே மன்னிக்கின்ற குணம் வந்துவிடும். ஏன் தெரியுமா? காரணம், அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்று எழுதியிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே பவுல் இந்த அற்புதமான மக்களுக்கு சொல்லித் தருவது என்னவென்றால், ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், இது இயல்பான ஒன்று. எந்த மனிதனும் எல்லாருக்கும் நம்மை பிடிக்கும் என்று சொல்லவே முடியாது. என்னை ஒருவருக்கு பிடிக்கலாம், மற்றவர்களுக்கு பிடிக்காமற் போகலாம். இதுதான் மனித இயல்பு. நான் எல்லாருக்கும் நல்லவன் என்று சொல்லி ஒருவன் தன்னை அப்படி கருதுவாரானால் நிச்சயமாக அப்படி எல்லாருக்கும் நல்லவராக ஒரு மனிதன் இருக்க முடியாது. அப்படி இருப்பாரானால் அவர் உண்மையாகவே என்ன செய்கிறார் என்றால், ஆளுக்கு ஏற்ற வண்ணமாய் தன்னை மாற்றிக்கொள்கிறார் என்று தான் அர்த்தம். ஆனால் ஒரு மனிதன் இயல்பாக இருக்கிற ஒரு மனிதன் எல்லாருக்கும் நல்லவராக இருக்கவே முடியாது. குறைபாடுகள் வரும். நான் பார்க்கிற விதம் வேறாக இருக்கலாம், மற்றவர்கள் பார்க்கிற விதம் வேறாக இருக்கலாம். இப்படி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடுகள் உண்டாவது இயல்பான ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் கடவுளுடைய பிள்ளைகள் அந்த குறைபாடை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் மிக அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கொருவர் நீங்கள் மன்னியுங்கள் என்று எழுதியிருக்கிறது. அதுவும் எப்படி என்று எடுத்துக்காட்டாக சொல்லுகின்றார். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல என்று எழுதியிருக்கிறது. ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து ஆனவர், நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் அல்லவா, கிறிஸ்துவ மார்க்கம் அன்பின் மார்க்கம் என்று சொல்லி. அது எப்படி வெளிப்பட்டது? கடவுள் முதலாவது நம்மை நேசித்ததினாலே, கடவுள் நம்மீது அன்பு பாராட்டியதினாலே, இயேசு கிறிஸ்து நம்மீது மெய்யான அன்பை வைத்திருக்கிறபடினால் அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் எளிதாக மன்னிக்க முடிந்தது. அதை தான் இங்கே பவுல் சுட்டி காண்பிக்கின்றார். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அல்லது என்னை கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற, நான் கடவுளுடைய பிள்ளையாக இந்த உலகத்திலே நான் வாழ்கிறேன் என்று சொல்லுகிற ஒருவர் கூட சொல்ல முடியாது, இயேசு கிறிஸ்து என்னை மன்னிக்கவே இல்லை என்று சொல்லி.
எல்லாரும் ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் ருசித்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன செய்கின்றார்? நம்மை மன்னித்து கொண்டே இருக்கின்றார். காரணம், நாம் தெரிந்தோ தெரியாமலோ கடவுளுடைய பார்வைக்கும் கடவுளுடைய இருதயம் நோகச் செய்யும்படியான காரியங்களை நாம் செய்து விடுகின்றோம் தான். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் நம்மை தண்டிப்பார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கூட இருக்கவே முடியாது. ஆகவே கடவுள் என்ன செய்கின்றார்? தன் தகப்பனைப் போல நம்மை நேசிக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறபடினால் நம்முடைய தப்பிதங்களை, நம்முடைய குறைவுகளை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அதை தான் இங்கே பவுல் சுட்டி காண்பித்து சொல்லுகிறார். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படியானால் கிறிஸ்து என்னை மன்னித்திருக்கிறார் என்ற உறுதி நமக்குள்ளாக இருக்குமானால், அது உண்மை என்று ஏற்றுக்கொள்வோமானால், நான் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தேன், எப்படிப்பட்ட காரியத்தையெல்லாம் நான் கடவுளுக்கு விரோதமாக செய்தேன், பிற மனிதருக்கு விரோதமாக நான் செய்தேன், ஆனால் என்னுடைய ஆண்டவர் அவை எல்லாவற்றையும் மன்னித்து அவர் இன்றைக்கு தம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை யாரெல்லாம் அறிந்திருக்கிறோமோ அவர்கள் கட்டாயமாக செய்ய வேண்டியது என்ன? பிறரை நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி தருகின்றார். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் நமக்கு விரோதமாக எதையாகிலும் செய்திருக்கலாம், அல்லது நம்முடைய மருமகள் எதையாக செய்திருக்கலாம், மருமகன் எதையாகிலும், பேர குழந்தைகள், அல்லது கணவன் மனைவி கணவனுக்கு விரோதமாய், அல்லது உறவுகள் நமக்கு விரோதமாக எதையாகிலும் செய்திருக்கலாம், நம்முடைய நண்பர்கள் நமக்கு விரோதமாக எதையாகிலும் செய்திருக்கலாம், நம்முடைய அலுவலகத்தில் நம்முடன் பணியாற்றுகிறவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ எதையாகிலும் செய்திருக்கலாம். ஆனால் நான் கடவுளுடைய பிள்ளை, நான் கர்த்தரால் மன்னிக்கப்பட்டு கடவுளுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்திற்குள்ளாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது என்ன? அவர் என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டதைப் போல நாம் பிறருடைய தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளாக வர வேண்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதன் மூலமாகத்தான் நான் கடவுளுடைய பிள்ளை என்பதை இந்த உலகத்தில் நாம் நிலைநிறுத்துகிற மக்களாக நாம் காணப்படுவோம். ஆகையால் யாரெல்லாம் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் அல்லது நம்முடைய ஞாபகத்திற்கு வருகிறார்களோ, இவர்களெல்லாம் எனக்கு தீங்கு செய்தார்கள், ஆகவே அவர்கள் மீது நான் கடுமையான கோபத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற மக்கள் இன்றைக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் என்னை மன்னித்ததைப் போல நான் இந்த சகோதரனை, இந்த சகோதரி அல்லது என் உறவினராகிய இவரை நான் மன்னிக்கிறேன். இந்த நிமிஷம் மன்னித்து அவர் மீது நான் அன்பு பாராட்டுகிறேன். ஆண்டவரே, நீர் என்னை மன்னித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசம், சந்தோஷம், சமாதானம் நம்முடைய இருதயத்தில் வருகிறது. நம்முடைய இருதயம் மிகவும் லேசாகி போகிறதை நாம் காண முடியும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கிறிஸ்து எங்களை மன்னித்ததைப் போல என்று எழுதியிருக்கிறது. ஆம் ஆண்டவரே, மன்னிப்பு இந்த உலகத்தில் நீர் கொடுத்த ஆண்டவரே மாபெரும் ஈவு. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்குமானால் நாங்கள் ஒருவர் கூட உயிரோடு இருக்க முடியாது ஆண்டவரே. ஆனால் என் தேவனுடைய மாபெரும் கிருபை, உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம் எங்களுடைய எல்லா விதமான பாவங்களை மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாய் அங்கீகரித்து நீர் கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி. அந்த அற்புதமான அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகின்ற மக்களை மன்னிக்கும்படியான அந்த பலத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பிறரை மன்னிக்காததினாலே எங்கள் சமாதானத்தை இழந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டோம். ஏனென்றால் அவர்கள் செய்த அந்த பாதகமான செயல்கள் எங்களுக்கு மிகுந்த வலியை கொடுக்கிறது. அதை நினைத்து நாங்கள் எங்களுக்குள்ளாய் கோபத்தை வளர்த்து கொள்ளும் பொழுது அது எங்கள் ஒட்டுமொத்த சமாதானத்தை மாத்திரமல்ல, எங்களுடைய ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் குலைத்து போடுகிறது. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அவர்களை மன்னித்து, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் என்பதை கர்த்தா வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். அப்படியே உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.